தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். ராஜ்மோகன் அவர்களை சீமான் அவர்கள் விமர்சிச்சாருன்னு சொல்லிட்டு லயலாமணி தேவையில்லாத விஷயங்களை போட்டிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. இது வரைக்கும் திமுக ஆட்சியில் நடந்த எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் தமிழர் கட்சியினர் தட்டி கேட்காத மாதிரியும் இவர் தான் 2021 இருந்து அரசியல் பேசின மாதிரியும் தேவையில்லாம லயலாமணி அவர்கள் பேசியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. அவர் சொல்லும்போது சீமான் அவர்கள் அவரோட பையனை அமெரிக்கா ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாரு அப்படின்றது அதுக்கெல்லாம் ரீசன் எப்பயோ சொல்லியாச்சு. இன்னுமா அதை வச்சு உருட்டிட்டு இருக்கீங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. அதே மாதிரி சீமான் அவர்கள் இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் நடந்த எதையுமே கண்டிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துலயும் பிரச்சனை வருமா சீமான் அவர்கள் தான் இன்னும் போராட்டி இருக்காரு. நீங்க போராட்டீங்களா? யாரு போராடினா தமிழ்நாட்டுக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் அவங்க சொல்றாரு பாருங்க, நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு குறைஞ்சதுனால இந்த மாதிரி பேசிட்டு வராரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. எனக்கு புரியல, நீங்க யார் ஓட்டு போடலாம் சீமான் அவர்கள் பேசிட்டு தான் இருக்காரு. அதுல முக்கியமா உதயநிதி அவர்களை நீங்க சந்திச்சு குழுங்களும் சிரிச்சீங்க இல்லையா? அப்ப உங்க முதலாளி சொன்னாரா, நான் தமிழக வெற்றி கழகத்தை நல்லா திட்டுங்க, அப்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க முதலாளி கொடுத்த இந்த முதலாளின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தவே கூடாது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. இனிமே ராஜ்மோகன் திட்டினா நீங்க பயங்கரமா அதுக்கு பதிலடி வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பதிலடி இப்போ இடுமோன கார்த்தி கொடுத்திருக்காரு, அதுதான் சரியான பதிலடியா இருக்கு. அதுல இடுமோன கார்த்தி சொல்லும் போது கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம என்னென்னமோ எழுதி வச்சிருக்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காரு. விமர்சனமும் குற்றச்சாட்டுக்கு விளக்கமும் மறுப்போ தர வைக்கணும். தொலைக்காட்சி ஓதே மாதிரி இங்கேயும் வாய்க்கு ஒல்லிட்டு இருக்க கூடாது நண்பா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. சீமான் அவர்கள் முந்தைய திராவிட ஆட்சியில என்னென்ன விஷயங்களை பேசியிருக்காரு அப்படின்றது சொல்றாரு. அதுல எவ்வளவு உரிமை பெறுதல் நடைபெறும் ஊழல்களை தடுத்து தனியார் பள்ளி முதலாளிகளுக்கு உதவியா அமைச்சர் ராஜ்மோகன் தனியார் பள்ளிகளில் கட்டணை கொள்கையை தடுத்து ஏழை நடுத்தர வர்க்க பெற்றோர்களை உதவ நடந்த எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன்றதுதான் சீமான் அவர்கள் கேட்ட கேள்வியை தவிர்த்து அதுக்கு உதயநிதி வரைக்கும் இவர் போயிருக்காரு. அதே மாதிரி முந்தைய திமுக அரசு கிட்ட எந்த விஷயமா சீமான் அவர்கள் எதிர்த்து பேசினது இல்லைன்னு சொன்னதுக்கும் கிட்டத்தட்ட எவ்வளவோ அந்த ட்வீட்டை மென்ஷன் பண்ணியிருக்காரு இடுமான கார்த்திக் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இது எவ்வளவு மோசமான அரசியல் அப்படின்றது தெரியல. கடைசியா ஒரே கேள்வி மட்டும், இதுக்காக தயவு செஞ்சு பதில் சொல்லியா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நேரடிக்கு நேரா நீ என்கிட்ட போட்டிக்கு வரியான்னு கேட்டிருக்காரு. முந்தைய திமுக அதிமுக ஆட்சிகளில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கள் தனியார் பள்ளிகள் ஒப்புதல் லஞ்சம் வாங்கினார்கள் என்பது நந்தகுமாரின் குற்றச்சாட்டை முழுமையாக நாங்கள் ஏற்கிறோம். 2017 முதல் 2021 வரை பள்ளித்துறை அமைச்சராக இருந்தவர் செங்கோட்டையன், அவர் தனியார் பள்ளிகள் ஒப்புதல் லஞ்சம் வாங்கினாரா இல்லையா? அடிச்சார் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா குண்டக்க மண்டக்க பேசிட்டு இருக்க கூடாது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து தேவையில்லாம சீமான் அவர்களோட பர்சனல் விமர்சிச்சாருன்னா அதுக்கு தக்க பதிலடி கொடுக்கணுமா இல்லையான்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்க.